வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்னுடைய ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன். பேசிக்னா பேசிக், இதை விட பேசிக் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் 7 HD அப்படிங்கிறது இதோடைய மாடல் நம்பர். இதனுடைய விலை 6000 ரூபா. ஸோ 6000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். Infinix Smart 7 HD அவங்க பாக்ஸுக்கு வெளியில் 4GB அப்படின்னு போட்டிருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு 2GB மொபைல் ஃபோன். இன்னொரு 2GB பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் ரேம் அப்படிங்கிறாங்க. அது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்தான். அதை விட்டு தள்ளிட்டு ப்ராடக்ட்ஸில் வேறு என்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, ஹெச்டி டிஸ்பிளே இது. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு 6000 ரூபாய்க்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி இருக்குது. ஆக்டோ கோர் ப்ராசஸர்னு சொல்லிட்டு பேர் தெரியாத ப்ராசஸர் சொன்னாலும் இது ஸ்ப்ரெட்ட்ரம்னுடைய ஒரு பேசிக் ப்ராசஸர். இது பேக்கில் 8 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சல் கேமரா. பாக்ஸை திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய ஸ்மார்ட் 7 HD மொபைல் ஃபோன். பின்னாடி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வரி வரியாக ஒரு வரி குதிரை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது தவிர பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட் சார்ஜர். இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். ஸோ இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு. அப்புறம் சிம் கார்டு எஜெக்டிங் டூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். ஒரு சில யூசர் மேனுவல், டாக்குமெண்டேஷன் எல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கேஸ் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஆல்ரைட், இன்ஃபினிக்ஸ்னுடைய ஸ்மார்ட் 7 HD இந்த மொபைல் ஃபோனை நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இந்த மொபைல் 3 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர், இது தவிர ப்ளூ அண்ட் ஒயிட் அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் பாடி. ரிம்மில் இருந்து பேக்கில் பார்த்தீங்க ஃபுல்லாமே பிளாஸ்டிக் பாடி தான். மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர், மைக், அப்புறம் மேலே வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக்லாம் கிடையாது. ஒரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். 4G VoLTE, Vivo Wi-Fi எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. மொபைலினுடைய பின்புறத்தில் 2 கேமரா இருக்கிற மாதிரி தோட்டத்தில் சிங்கிள் கேமரா தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா. இன்னொன்று வந்து AI அல்லக்கை, அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னுடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸில் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக்கும் ஒர்க் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. மொபைலுடைய ஸ்பீக்கர்ஸ் ஒரு மோனோ ஸ்பீக்கர்ஸ்க்கு ரொம்பவே லவுடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.6 inch HD+ டிஸ்பிளே. மேலே வந்து சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் நம்ம பொட்டு நாச்சுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரளவுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்குது. கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. கேமரா பற்றி பார்க்கணும் அப்படின்னா பின்புறத்தில் ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது AI அல்லக்கை, அது எதுக்குமே பிரோஜனம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கேமரா. ஸோ இந்த கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 6000 மொபைல் ஃபோனுக்கு ஓகே நல்லா தான் இருக்குது. கேமரா யூஐயில் உங்களுக்கு ஷட்டர்லாம் கிளிக் பண்ணுறது, கேமரா யூஐ திறக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே, லேக் இருக்க தான் செய்யுது. பட் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுக்கலாம் இந்த ப்ரைஸுக்கு. உங்களுக்கு மேக்ரோ அப்புறம் ஒயிட் ஆங்கிள் அது எதுவுமே கிடையாது. பட் போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்னுடைய எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் சுமாராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபிஸுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்ல செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். மெயினாக இந்த மொபைல் ஃபோன் ஒரு ஃபோட்டோவுக்கு கேமராக்காக வாங்குறத விட ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம வாங்குகிறோம். ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் பேசுறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா ஒர்க் ஆகும். ஆல்ரைட், ஹார்ட்வேர் பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஹார்ட்வேர் தான். ஸ்பெக்ட்ரமோடைய ப்ராசர் கொடுத்துருக்காங்க. SC9863A அப்படிங்கிற ஒரு யூனிசாக் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்த பழைய ப்ராசராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு அவங்களால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இதான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரேம் பார்த்தீங்கன்னா 2GB, அட்லீஸ்ட் ஒரு 4GB ரேம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் 2GB ரேம் அப்படிங்கிறப்போ நிறைய இடங்களில் உங்களுக்கு லேக் தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் ஃபோனில் அவ்வளோவா ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணலை. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தாலும் நான் ஒரு 4-5 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லேக் தெரிய ஆரம்பிக்குது. மல்டி டாஸ்கிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி சென்சர்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சென்சரும் உங்களுக்கு கிடையாது.
லைட் அண்ட் ப்ராக்சிமிட்டி சென்சர் தவிர வேற எதுவுமே அவங்க கொடுக்கல. இது வந்து ஆண்ட்ராய்டு 12 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின் டு யூஐ எக்ஸ்ஒஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய யூஐ. அது வந்து வெர்ஷன் 12. பட் இந்த யூஐல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய பாதி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வரக்கூடிய ப்ளோட்வேர். ஸ்னாப்சாட் முதற்கொண்டு அவங்களுடைய எக்ஸ் கிளப், எக்ஸ் ஷேர் மினி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான தேவையில்லாத அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் தவிர பாம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு ஸ்டோரையும் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆப் ஸ்டோரையும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஹார்ட்வேர் நல்ல மொபைல் ஃபோனாக இருந்தால் கூட நம்ம ப்ளோட்வேரில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆண்ட்ராய்டு கோல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறப்போ ப்ளோட்வேரை தவிர்த்திருந்தாங்கன்னா இந்த ஹார்ட்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேரை தூக்கி தாங்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருந்திருக்கும். பட் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 to 4 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுது. பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு மொபைல் ஃபோன் உங்களோட யூசேஜை பொறுத்து 3 days கூட தாக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. Infinix Smart 7 HD யார் வாங்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு செகண்டரி மொபைல் ஃபோன், ஒரு பேக்கப்புக்கு ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். அவங்களுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கால்ஸ் பேசுறதுக்கு, அப்பப்போ ஏதாவது சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகவும் ஒரு பேசிக்கான மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாம். ஆக்சுவலாக ரெட்மி, ரியல்மி இவங்கெல்லாம் இந்த செக்மெண்ட்ல கோட்டையை விட்டாங்க. இப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் இந்த லான்ச் பண்ணுறது கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்ல இன்னுமே மக்களுடைய தேவைக்கு ஏற்றாப்புல மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இந்த இன்ஃபினிக்ஸ். ஸோ அந்த வகையில் நம்ம பாராட்டி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.